பிக் பாஸ் ஷோ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 7 சீசன் முடிஞ்ச நிலையில இப்போ 8வது சீசன் ஆரம்பிச்சு அதுலயும் விஜய் சேதுபதி வராருன்னு அப்படின்னு ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. அதுவும் இல்லாம விஜய் சேதுபதி வர்றதுனால இந்த ஷோவை ரசிகர்கள் பார்க்க ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8 எப்போ ஷோ ஆரம்பிக்க போகுது அப்படின்ற தேதி வெளியா இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் டிவிலே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பிரபலமா போயிட்டு இருக்க ஷோன்னு பாத்தீங்கன்னா அது பிக் பாஸ் தான். ஏன்னா பிக் பாஸ் தான் ரொம்பவே எதிர்பார்ப்போட நிறைய மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த ஷோ தமிழ்ல மட்டும் இல்ல, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி பல மொழியில இந்த பிக் பாஸ் சீசன் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம தமிழ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 சீசன் முடிஞ்சு இப்போ 8வது சீசன் வரப்போறனால ரசிகர்கள் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் மேல டிஸ்ட்ரிக்ட் வரனால ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போட பிக் பாஸ் சீசன் 8க்கு எல்லாருமே ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடந்த 7 சீசனா பாத்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தான் பிக் பாஸ் ஷோவே தொகுத்துக்கிட்டு வந்தாரு. இப்ப அவருக்கு ஒரு சில கமிட்மெண்ட்னால இப்ப அந்த ஷோவை விட்டு அவர் விலகி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம கடந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனிய வெளியே அனுப்புனதுனால கமலா ரொம்பவே ட்ரோல் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா ஷோல இருக்கிறவங்களை தான் மீம் ட்ரோல் செஞ்சு வச்சு கலாய்ச்சிட்டு வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவரே வச்சு வணக்கி ரொம்பவே கலாய்ச்சினால இதுவும் ஒரு ரீசன் அவர் வெளியே போறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கமல் போயிட்டாரு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோவை யாரு தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு ரொம்பவே மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஷோல அவர் இருப்பது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு கொண்டாட்டத்தோட வெயிட்டிங்ல இருக்காங்க. ரீசெண்டா ப்ரோமோ அந்த தீம் கூட விட்டுருப்பாங்க, ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வச்சு ஒரு தரமான ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி தொகுப்பது உண்மையானவே சூப்பரா இருக்கும் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 1-2 வாரங்கள்ல சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம். ஏன்னா விஜய் சேதுபதியை தேர்ந்தெடுத்தது ரொம்பவே மக்களுக்கும் பிடிச்சி போச்சு. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா விஜய் சேதுபதி எப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பிக் பாஸ் சீசன் 8ல யார் உள்ள என்ட்ரி ஆக போறோம் அப்படின்றது ரொம்பவே ட்விஸ்டிங் மேல ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. அந்த இதுல ஒரு குறிப்பிட்ட பேர்லாம் விட்டுருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாமா? ரோஹிணி ஹரிப்பிரியன், அப்புறம் விஜய் விஷாலு, அக்ஷிதா அசோக், திவ்யா துரைசாமி, ஸ்டாலின் ஜோயா, சம்யுக்தா விஸ்வநாதன், அமலா ஷாஜி, ஜாக்லின், தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகர், நடிகர் செந்தில், வினோத் பாபு, பவித்ரா ஜனனி, இந்த பெயர்லாம் இதுல அடிபட்டு வருது. இவங்க தான் உள்ள வர போறாங்க அப்படின்னு. இதுல யார் பிக் பாஸ் ஷோக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்ம ஷோ ஆரம்பிக்கிறப்பதான் தெரியும் யார் வராங்க அப்படின்னு. அப்புறம் முக்கியமான விஷயம், பிக் பாஸ் சீசன் ஷோ எப்ப ஆரம்பிக்க போகுது? அக்டோபர் முதல் வாரம், அதுவும் அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஷோ ஆரம்பிக்க போகுது. அதனால எல்லாருமே ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசு ஆளுங்க வர போறாங்க. அதுவும் இல்லாம தொகுப்பாளரே விஜய் சேதுபதி வரனால ரொம்பவே ரசிகர்கள் கொண்டாடும் நிலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல 24 மணி நேரம் ஓட எல்லாத்துக்குமே தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்க எந்த கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் ஷோக்குள்ள வரணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.